டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே மேக்ஸில் பார்த்துருப்போம். ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி மேக்ஸில் நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம். இதுதான் நம்ம நார்மலாக மேக்ஸில் பார்த்தது. இப்போ நம்ம வந்து 1 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. 2 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. அந்த நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு நம்ம அதே 5 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 5 பவர் ஆஃப் 2 அப்படிங்கும்போது 5 இன்ட்டு 5 25 அப்படின்னு ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். இது எப்படி நம்ம வந்து ஆர் லேபில் ஒரு ப்ரோக்ராமிங் மூலம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தேட் தான் உங்களுக்கு. இதுதான் அதுக்கான சோர்ஸ் கோடு பார்த்துருப்பீங்க, ஆரோட சோர்ஸ் கோடு. இல்லை ஒன்றுமே பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். அதாவது பிரிண்ட் ஸ்கொயர், இது வந்து ஃபங்க்ஷனோட நேமு. பிரிண்ட் ஸ்கொயர்ங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. தென் நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிட்டு நம்பர் ஆஃப்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம நம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் நம்ம ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ரேஷன் நமக்கு 1 by 1 வரணுமா இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம அடுத்தடுத்து வரணும். அதுக்காக தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். கண்டிஷனை செக் பண்ணுறவங்க இருந்தால் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இங்கே எந்த கண்டிஷனும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. நமக்கு என்ன இட்ரேட் நம்ம திரும்ப பிரிண்ட் ஆகணும். அதுக்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் I in 1 கோலன் சிம்பிள் n நம்பர் ஆஃப். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஐனா என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு நம்பரும் 1 2 3 மாதிரி உங்களுக்கு அந்த 1 by 1 வருது பார்த்தீங்களா? நம்ம நம்பர் இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 5 வரைக்கும் மட்டும். அப்போ 1 2 3 4 5 5க்கு மேலே நின்று போயிடும். அப்போ அந்த 5 வரைக்கும் வரக்கூடிய இட்ரேஷனை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறது தான் அதோட வேலையே. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர், இப்போ அந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இது நம்ம ஃபார்முலா ஆட் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபார் லூப்பில் அது இட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு நம்பரை என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஸ்கொயர் பண்ணணும். 2ஆல் ஸ்கொயர் பண்ணணும். சரி, அதே மாதிரி ஃபார் லூப் நெக்ஸ்ட்டு 2 கொடுக்கும். அந்த 2 2ஆல் ஸ்கொயர் பண்ணணும். 3 கொடுக்கும், 3 2ஆல் ஸ்கொயர் பண்ணணும். 4 கொடுக்கும், 4 2ஆல் ஸ்கொயர் பண்ணணும். 5 கொடுக்கும், 5 2ஆல் ஸ்கொயர் பண்ணணும். 5க்கு மேலே ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை அந்த ஸ்கொயருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு பிரிண்ட் ஸ்கொயர் அப்படின்னா 1 2 3 4 5 வரைக்கும் அது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணிச்சோ நமக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம எனக்கு காமிச்ச மாதிரி தான். ஸோ ஜஸ்டிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போ 1 ஸ்கொயர் அந்த ஐங்கிற வேல்யூ தான் 1. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஐங்கிற வேல்யூ எப்படிங்க ஸ்கொயர் பண்ணோம் இங்கே பாருங்கள். ஸோ ஐஏ ஸ்கொயர் 2 அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 அப்படின்னா இங்கே பாருங்களேன். அப்போ 1 1 1 இன்ட்டு 1 1. நெக்ஸ்ட் இட்ரேஷன் 2 வரும். அப்போ 2 இந்த ஐயோட வேல்யூங்க என்ன ஆயிருங்க, 2ஆக மாறிக்கும். இந்த ஐயோட வேல்யூங்க என்ன பண்ணிங்க, 2ஆக மாறிக்கும். அப்போ 2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2ன்னு மாறும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயோட வேல்யூ 3 4 5 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்த கண்டிஷன் 5 வரைக்கும் என்ன பண்ணோம், மாறும். அந்த 5 வரைக்கும் மாறும்போது தான் நமக்கு இது மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டே வரும். அப்போ இட்ரேஷன் 2ஆக மாறிச்சுன்னா அதை 2 2 4 அதாவது 4 அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்கொயர் பண்ணி கொடுக்கும். 3 அப்படிங்கும்போது அந்த வேல்யூ, 4ங்கும்போது அந்த வேல்யூ, 5ங்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் 2 அப்படிங்கும்போது 5 × 5 25 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 5க்கு மேலே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா 5க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும், நம்ம முடிஞ்சிடும். நம்ம கொடுத்து நம்பர் ஆஃப் கொடுத்துருக்குறோம். பட் நான் இங்கே பிரிண்ட் பண்ண சொன்னது 5 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதோட அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கீழே பாருங்களேன், ஸ்கொயர் ஆஃப் அந்த லைன் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற லைன் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகுது. பாருங்கள், இந்த லைன் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு கீழே பாருங்களேன், 1 is 1, 2 is 4, 3 is 9, 4 is 16, 5 is 25. எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த மெத்தடில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா தான் காரணம். இந்த ஃபார்முலா தான் காரணம். ஓகேங்களா? ஆனால் வந்து இட்ரேஷன் கொடுக்குறது யாருன்னா ஃபார் லூப். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.